வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசியின் அடுத்த வாராந்திர கிரக ராசி பலன். செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை உள்ள மேஷராசி பலன். அன்பர்களே, இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. மேஷராசி பலன் பொதுவாக மேஷராசி மக்களை பொறுத்து தங்களின் ராசிக்கு 12வது வீட்டில் ராகு இடம்பெற்று அமர்ந்து இருப்பதால் இந்த வார நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவரின் உடல் நலத்தில் நல்லதொரு முன்னேற்றம் காண்பீர்கள். இதனால் தங்களின் மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான நல்லதொரு செய்தியாகவும் நல்லதொரு அறிகுறியாகவும் இருக்கும். இத்தகைய சூழ்நிலையில் மேஷராசி மக்கள் தங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடிந்தவரை தங்களின் உறவுகளையும் கவனித்து அவர்களுடன் தொடர்ந்து யோக பயிற்சி தியான பயிற்சி செய்து அவர்களையும் நலமாக வைத்துக்கொண்டு உங்களையும் நலமாக வைத்துக் கொள்வதற்கு உண்டான முயற்சிகளை செய்யுங்கள். யாவும் நலமாகும். மேஷராசியை பொறுத்து குரு பகவான் வியாழன் 2ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் தங்களின் தொழில் வேலை வணிகத்துடன் தொடர்புடையவர்கள் நல்லதொரு சாதகமான முடிவுகளை பெற்று நலமாக மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன. கூட்டு தொழிலில் இருக்கும் மேஷராசி மக்கள் பெரிய அளவில் லாபம் அடைவார்கள். இருப்பினும் அதற்கேற்ப இவர்களின் செலவுகளும் அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது. மேலும் மேஷராசி மக்களின் நட்சத்திரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள அனுமதிக்க மாட்டார்கள். ஆகவே கவலைப்படாமல் செலவுகளை சற்று குறைத்து பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் உங்களில் யாரையாவது உண்மையாகவே காதலித்து உங்கள் குடும்பத்தை திருமண நோக்கங்களுக்காக சந்திக்க இந்த வாரத்தில் செல்ல நினைத்தால் அல்லது அவர்களுடன் கலந்துரையாட நினைத்தால் இந்த வாரம் அவ்வாறு செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்காது. நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்காது மற்றும் அந்த நீங்கள் எதிர்பார்த்த சுப நிகழ்வு உங்களுக்கு சற்று எதிர்மறையாக இருக்கும். ஆகவே நடந்து கொண்டிருக்கும் யோக கிரகங்களின்படி உங்களின் முடிவுகள் ஏதேனும் சர்ச்சையை சந்திக்கக்கூடும். உங்கள் பெற்றோரின் ஆதரவை நீங்கள் இழப்பீர்கள். ஆகவே சற்று பொறுத்திருந்து நேரம் கனிந்து வரும்போது உங்களுடைய காதலை பற்றி கூறி திருமணத்திற்கு முன்வைக்கலாம், ப்ரப்போஸ் செய்யலாம், யாவும் செய்யலாம். சற்று பொறுமை காக்க வேண்டும். இந்த வாரம் மேஷராசி மக்கள் தங்கள் தொழிலில் வணிகத்தில் வேலையில் நம்பிக்கையான அணுகுமுறையை பராமரிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதனால் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இதன் காரணமாக இந்த வார நேரத்தில் நீங்கள் உங்கள் தொழிலிலும் லாபத்திலும் உறுதியாக ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியும். மேலும் இந்த கட்டத்தில் உங்கள் திறமைகள் மற்றும் அனுபவத்தில் வேலை செய்வதன் மூலம் நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே படிக்கிறீர்கள் என்றால் மாணவர்களுக்கானது. மேஷராசி மாணவர்கள் வீட்டை விட்டு வெளியே படிக்கிறீர்கள் என்றால் இந்த வாரம் உங்கள் குடும்பம் தொடர்பான சில செய்திகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அது உங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும். அதனால் துன்பப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. இருப்பினும் இந்த செய்திகள் உங்களது படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கும். ஆகவே இந்த செய்திகளை புறந்தள்ளி மேஷராசி மாணவர்கள் தங்கள் படிப்பில் அதிக கவனத்துடன் உழைத்தால் நல்லதொரு வெற்றி கோட்டை அடைந்து நலமாக வாழலாம். பெற்றோர்களும் அவர்கள் செலவு செய்வதற்கு உண்டான மகிழ்ச்சியை உங்களால் தர முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். பரிகாரமாக மேஷராசி மக்கள் சனிக்கிழமைகளில் நவகிரக கோயில் சென்று சுற்றுதலும், ஞாயிறு அன்று ராகு கிரகத்திற்காக காளி மாதாவை அல்லது துர்காவை வணங்கி அவர்களது பாதங்களில் செம்மலர் பூக்களை சொரியுங்கள். யாவும் நலமாகும். இப்பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.